Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God 1 Corinthians 2 அதிகாரம் 9 வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் உங்களால் அறிய முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். வேதத்தில் ஒரு கூட சம்பவம் இருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு செல்லும் போது ஈசாக்கு கேட்குறார், எங்கே தகன பலி இடுகிறதுக்கு ஆட்டுக்குட்டியை காணவில்லையே அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார், கண்டு கலங்கி, தேவன் நமக்கு ஆயத்தை பண்ணி வைத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது நம்ம அந்த இடத்துல அவருக்கு தெரியாது, ஏசப்பா முன்னாடியே ஆயத்தை பண்ணி வைத்தார் என்று. அதே போல தான் இந்த நாளிலும் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தை பண்ணி வைத்தவங்களை நீங்கள் பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்ட நோக்கத்தை ஆண்டவர் ஆயத்தை பண்ணி வைத்திருக்கிறார். இந்த நாளில் அவரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்துல அன்பு கூறுங்க. அவர் நிச்சயமாகவே வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார்.